నన్బర్లకు వణకం నా వెంకట్ షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நீನು வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நெல்லூருக்கு முன்னாடியே, சென்னையிலேருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் நெல்லூருக்கு முன்னாடியே ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் கூடூர் வரும். இந்த கூடூர்லேருந்து, அதாவது கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. கூடூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. கூடூர் பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. இப்போ நம்ம வந்து வளர்ப்பு குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் அவ்வளோவா சேல் ஆகலை. மழையினால் அவ்வளோவா வியாபாரிங்க வரல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 7:30 மணி ஆக போகுது. ஆனால் இன்னும் கூட குட்டிக்கு நிற்கிது. போன வாரமும் இதே மாதிரி தான் ஏறக்குறைய இருந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணிக்கெல்லாமே காலி ஆகிடுச்சு. அதாவது குட்டி இறக்கிறதுக்கு முன்னாடியே வண்டியிலே காலி ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டிங்க அப்படியே நிற்கிது. என்ன రేటు சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம విచారించి சொல்லலாம். ఫ్రెండ్స్, ఈరోజు చూస్తే పిల్లలు ఇంకా చాలా నిల్చున్నాయి. లాస్ట్ వీక్ కూడా నిల్చున్నాయి. దానికి ముందు చూసినామంటే పిల్లలు 3-4 గంటలకంతా అయిపోతున్నాయి. ఈరోజు పిల్లలు నిల్చుంది. ఏం రేటు చెప్తారో ఏమైంది మనం చూస్తాం. అన్నా, మొత్తం ఎన్ని పిల్లలు ఉన్నాయన్నా అయ్యా? ఈ జత ఎంత చెప్తున్నావు అయ్యా? 11,000 చెప్తున్నావు. మాట్లాడితే ఏదన్నా తగ్గుతుందా? 9 తీసుకోవచ్చిన దానికాడికి తక్కువ అడుగుతున్నారా? நண்பர்களே, இந்த குட்டி பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி குட்டிங்களை தான் ப்ரீடிங் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது வந்து அந்த கருப்பு அது பாருங்கள், இந்த குட்டி தான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே வளர்ந்ததுன்னு சொன்னால் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ரேட்டு போகும். ఏదో చెప్తున్నా వీడియోలో చెప్పేది ఏం లేదు. నాకు வாங்கின ரேட்டை விட கம்மியாக கேட்குறாங்க. 11,000 தான் சொல்கிறேன் இந்த குட்டிங்களை ஜோடி. இன்னும் கம்மியாக கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, నష్టத்துக்காக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలని చేత 11,000 చెప్తున్నారు. ఇంకా తక్కువ కడుతున్నారు. మేమేం చేసేది, నష్టానికి అయిన మూలం అటనే అంటూ ఉన్నారు. అన్నా, ఈ కొదం పిల్ల అన్నా అయ్యా? అన్నా, కొదం పిల్ల అయ్యా ఎంత చెప్పినారన్నా? ఎంతగా అడిగినారా? 10,500 కొదం పిల్ల 10,500 చెప్పినారా? వాళ్ళు కటింగ్ అడిగే వాళ్ళు ఇంకా కూర మదిపి చూస్తే ఆడతారు. అది సాగుడికి అయితే కొంచెం రేటు పెట్టి కూడా ఎత్తుకుంటారు. సాకే వాళ్ళు అయితే రేటు పెట్టి కూడా ఎత్తారు కటింగ్ కాబట్టి. இது வந்து 10,500 சொன்னாங்களாம் ஜோடி. ஆனால் 7,500 கேட்குறாங்களாம். எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இதையும் சேர்த்து தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது கட்டைக்குட்டி கடாக்குட்டி சேர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இது பிரித்து விற்றுட்டு ஒரு 500 கடாக்குட்டி மேலே அதிகமாக வைப்பாங்க, ஒரு 500 இந்த பெட்டைக்குட்டி மேலே கம்மியாக வைப்பாங்க. நல்லா ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகுறது. இன்றைக்கி ஆள் வரலன்றதுனால கட்டிங்க்கு கொடுக்குறோம். கட்டிங்க்கு வாங்குறவங்க, அதாவது கறிக்கு வாங்குறவங்க கம்மியாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ఈరోజు రాలేదులేనా? ఎన్నుండాయనా? ఏం చెప్తున్నారు రైట్నా? చెప్పు. ఎన్నుండాయనా? మొత్తం 60 ఉన్నాయా? 11,000 కొనుగోలు ఖర్చులు అన్నీ 11,500 పడ్డాయి. 10,000 లోపల ఖర్చులు అంతా చేసి చూస్తే తీసిన రేటు కూడా రాలా మీకు? రాలా. ఫైనల్గా ఎంత వస్తే ఇస్తున్నా అయ్యా? ఫైనల్గా ఎంత వస్తే ఇస్తారు అయ్యా? కట్ట మీద అయితే వీడియోలో పెట్టేదానికి ఆడుతుందా? 9,000 கேட்குறாங்களாம். 10,000 வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குட்டிங்க எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் சின்ன குட்டிங்க, குட்டிங்க தரமான குட்டிங்க தான். வயசு இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு மேலே 2.5 மாதம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிங்க. ఎన్నుండాయి మొత్తం అయ్యా? ఎన్నుండాయా? 35. దీంతో కూడా అంటే నువ్వు ఇచ్చే రేటు చెప్పాలి. అప్పుడుదా వచ్చేవాళ్ళు కరెక్ట్ అని చెప్పు. ఎన్నుండాయ్యా? 35 ఉన్నాయి. మొత్తం కట్ట మీద అయితే జత ఎంత చెప్తున్నావా? ఇచ్చేద్దారా?
12,500 சொல்கிறாங்களாம். ஜோடி வந்து 12,500, கொடுக்குறது வந்து 11 ரூபா அந்த மாதிரி வந்தால் கூட கொடுத்துருவோம். இன்றைக்கி வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 35 இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ ஆகிற குட்டி. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோ 13 கிலோ ஆகிற குட்டியெல்லாம் இருக்குது இதில். யார் ரால தேவரா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பொடி குட்டி. சரி என்னோட ஐயா వీడియో ఎన్నోడా అయ్యా ఎంత వస్తే ఇస్తావు ఫైనల్ గా? ఎంత వస్తే ఇస్తావు ఫైనల్? ఇచ్చే ధర చెప్పే ధర 12 ఇచ్చే ధర அடிதே நண்பர்கள் 12,000 ரூபா சொல்கிறாரு. பேசுனா விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 35 இருக்கான். 41 மொத்தம். வண்டியில் கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. அதையும் காட்டுறேன் நான். எல்லாம் சேர்த்து 41. 10 ரூபாய்க்கு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நிலமையில தான் இருக்குது. இங்கே இன்னும் வியாபாரம் இல்லை. சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க. ఎన్నుడాయనా 30 ఎంత చెప్తున్నారన్నా? కొంచెం పెద్ద సైజు ఉన్నాయి లేదంలా ఇచ్చే రేట్ ఏమి? వీడియోలో పెట్టేదానికి అడుగుతున్నాను. కరెక్ట్గా రేట్ చెప్తే కదా చూసి రేటు ఉన్నాయని వస్తారు జనాలా. நண்பர்கள் 15,000 ரூபா சொல்லி 14,500 வந்தால் கொடுத்துட்றன்றாரு. அது சொல்கிறது தான் அப்படி சொல்கிறார். நம்ம நின்று பேசி எடுக்கும்போது நம்ம மொத்தமாக எடுக்கிறோமா இல்லை கழிச்சிட்டு எடுக்கிறோமான்றதை பொறுத்து ரேட்டு மாறும். இது கொஞ்சம் மற்றதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. பின்னாடி இருக்கிறதெல்லாம் 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி இருக்குது. அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொம்பு வந்த குட்டிங்க இருக்குது. ஒரிஜினல் ஒங்கோல் குட்டி தான் இது. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சு మొత్తం ఎన్నినా మొత్తం 30 మొత్తం 30 ఉంది. 15,000 చెప్పి 14,500కి ఇస్తామన్నారు. 14,500 అనేది కూడా ఫైనల్ కాదు. మనం నిలిచి మాట్లాడితే ఇంకా తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. వెనక దారిలో చూస్తే 15 కిలోకి పైన ఉండే పిల్లలన్నీ ఉన్నాయి. எட்டு மணி ஆக போகுது ஏறக்குறைய. இப்போ டைமு நான் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். குட்டிங்க நிறைய நிற்கிது. இந்த பாருங்க இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது. அது நம்ம பார்த்த பேட்ச்சு. அப்புறம் இங்கே ஒரு 4 குட்டி நிற்கிது. இங்கேயும் வந்து கொஞ்சம் நிற்கிது. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. விலை பேசினுக்கிறாங்க. எவ்வளோ விழுதுன்றது பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, அது பின்னாடி இருக்கிற லைனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் இருக்குது. எல்லாம் வண்டியில் இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸு. இதுவே சின்ன சைஸ் தான். வண்டியில் இருக்கிறது அப்புறம் இந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த லைனு மொத்தம் சேர்ந்து 110 குட்டி இருக்கான். இதுலேருந்து 30 குட்டி செலக்ட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. 11,500க்கு கேட்குறாங்க. இவங்க தரமாட்டேன்றாங்க. நண்பர்கள் இன்றைக்கி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். மழையினால் அதிகமாக வாங்குறவங்க வரல. அதனால் ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் விலை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. லாட்டாக எடுக்கிறவங்க வந்திருந்தால் கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். ஒங்கோல் பகுதியில் அந்த அளவுக்கு மழை இல்லை. கூடூர் பகுதியில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசான மழை தான். ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மழை. இப்போ பார்த்திங்கன்னா ஒங்கோல்லேருந்து குட்டிகளை கொண்டு வர்றவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. அதனால் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் வாங்க வர்றவங்களுக்கு சிரமம். மழையில் வரணும். அதுக்கப்புறம் குட்டிங்களை எடுத்துகிட்டு போயிட்டு மழையில் நம்ம பாதுகாப்பு பண்ணணும். ஸோ மழை முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வியாபாரிங்க அதிகமாக வரல. அதாவது வாங்குறவங்க அதிகமாக வரல. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் விலை குறையும். இதை கெஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கேட்டவங்களுக்கெல்லாம் நான் இதை தான் சொன்னேன். இன்றைக்கி குட்டிகளினுடைய விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குட்டிகளும் கூடுதலாக வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சந்தையில் 1-2 வண்டிகள் வந்திருந்தது. நல்ல தரமான குட்டிகள்.
வீடியோ அப்புறம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அது சேல் ஆகிடுச்சு. ஒரு 20 கிலோ பக்கம் இருக்கிற குட்டி ஒரு வண்டி வந்தது. ஜோடி வந்து 16,500 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களாம்.